எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே வரல, ஒரு காசும் வரல. எங்கள் அம்மாவும் அவங்களோட இல்லை, அவங்க சொந்தக்காரங்களோட அக்கா தங்கச்சியோட. அதனால் எங்கள் அம்மா இல்லைன்னு அவங்கள எல்லாத்தையும் விற்றுட்டாங்க, எதுவும் எங்களுக்கு வரல. அப்போது ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, எல்லாம் எங்களை ஏமாற்றிட்டாங்கடா, ஒன்று கூட எனக்கு கொடுக்கல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் வந்தது, எங்களை ஒரு குறையில்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா கையை பிடிச்சி ரோட்டில் நடந்து போகும்போது எங்கள் அம்மா ஒரு வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டு வாசலில் ஒரு பித்தளை தாப்பால் போட்டிருந்தாங்க. பித்தளையில், இப்போல்லாம் இரும்பில் தானே இருக்குது, அப்போ பித்தளையில் இருக்கும். எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு தாப்பால் வாங்குறதுக்கு கூட நமக்கு வழி இல்லைடா அப்படின்னாங்க. உண்மை, அதான் நிலைமை. இன்னைக்கு அப்படி அல்ல, கர்த்தர் கிருபையை ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தர் என்ன தேவைன்னா, எப்பவுமே சொல்வேன், என் அளவில் கர்த்தர் என்னை ராஜா மாதிரி தான் வச்சிருக்கிறார். என் அளவில் கர்த்தர் என்ன தேவையோ அதை கொடுப்பார். ஏமாத்துறவங்க ஏமாத்துட்டோம். நாகர்கோயிலில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவருக்கு 78 வயசு, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவர் எனக்கு ஒரு சாட்சி சொன்னார். ஒரு முறை சொத்தெல்லாம் பிரிக்கும் போது அவருக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்க, தங்கச்சி தம்பிகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே தங்கச்சி வந்து கேட்டாங்களாம், உனக்கு வந்து நல்ல இடமா கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அப்பாங்க அவர் சொன்னாராம், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்கிட்ட கொடுக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னாராம். அவர் அப்படி தான் சொன்னாராம், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எடுத்துட்டு மிச்சத்தை ஏதாவது இருந்தால் கொடு, இல்லையா கொடுக்காட்டியும் பரவாயில்ல. நான் சொல்கிறேன், நாகர்கோயிலே கர்த்தர் அவரை அபிரிதமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவருக்கு நல்ல பெரிய சபையை கொடுத்துருக்கிறாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் நல்லா அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க, எதுக்கு கர்த்தர் இவங்களை இப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு. அவங்க விதைச்சது ஒரு காலத்தில் அதிகமாக இருக்கும், கண்ணீரோடு கூட விதைத்து இருப்பார்கள். கர்த்தர் இப்பொழுது கம்பீரமாய் அறுக்க செய்வார். எங்கள் பாஸ்டர் ஒரு பெரிய கார் வாங்கினார். உடனே விசுவாசிகள்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் கார் இப்படி வாங்கிட்டார் அப்படின்னு. அப்புறமா தான் யோசித்தோம், அவரோட சாட்சியை கேட்டோம். அதே தெருவில் 20 வருஷத்துக்கு முன்னாடி செருப்பு இல்லாமல் மனுஷன் நடந்திருக்கிறாரு, செருப்பு இல்லாமல் நடந்திருக்கிறாரு, கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு தக்கதாய் கர்த்தர் ஒரு கார் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் யாரையும் சும்மா ஆசீர்வதிக்கிறது இல்லை, கர்த்தர் பார்க்குறாரு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுடையதான கண்ணீரை ஒரு நாளும் கர்த்தர் வீணாய் போக விடுகிறதில்லை. உங்களை கண்ணீரோடு கூட விதைக்கிறத கம்பீரமாக அறுக்க செய்வார். உங்கள் சொந்தக்காரங்க ஏமாற்றிட்டாங்க, கூட இந்த நண்பர்களை ஏமாற்றிட்டாங்க, பிஸ்னஸில் ஏமாற்றிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, போட்டோம், விட்டுருங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் விட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும்பாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பல நேரங்களில் பல விஷயங்களை ஆண்டவர் எங்களை விட தான் சொன்னார். வாக்குவாதம் பண்ணாத, விட்டுரும்பார், போட்டோம், விட்டுரு என்ன. ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் எங்களை தலை குனிய பண்ணவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் தலை குனிய பண்ணவே இல்லை. கர்த்தர் தலையை நிமிர்த்துகிற தேவன். கொஞ்ச நாள் ஆகும், மீண்டும் துறவை தோன்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், திருப்பி தண்ணி வரும், ஒரு நாள் வரும், கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க, போய் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க, அப்புறம் அவங்கள சபிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இப்படி பண்ணிட்டாங்க, நல்லா இருப்பாங்களான்னு கேட்காதீங்க, விட்டுருங்க, போனா போட்டோம். என்ன எடுத்துகிட்டு போனாங்க இந்த பூமியில்? கொஞ்சம் இடத்த எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதானே. கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போய், கொஞ்சம் நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போட்டோம். இதை தவிர வேறு என்ன எடுப்பாங்க? பிஸ்னஸில் ஏமாற்றி இருப்பாங்க, இருக்கட்டும், போட்டோம். நம்மை உயர்த்துக்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் அபிரிதமான தேவன். அவர் உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதில் இன்னொரு பெருசு சொல்லுவார். நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நமக்கு ஏதாவது ஒருத்தர் எவனாவது பண்ணிட்டானா அவனை கர்த்தர் க்ளோஸ் பண்ணிடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம் தானே? நம்ம அப்படி தான் நினைப்போம். அவனை போட்டு தள்ளணும். அவருக்கு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை, நீங்கள் சொல்லுவீங்க, என்ன பண்ணதுக்கு தான் அவன் இப்படி அனுபவிக்கிறான் அப்படிம்பீங்க. இல்லை, சரி, ஓகே, நான் சொல்கிறேன், அவனை கர்த்தர் உயிரோடு தான் வைப்பார். என்ன பண்ணுவார்? உயிரோடு தான் வைப்பார். ஏன் தெரியுமா? அவன் கண்ணுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உன்னை உயர்த்தணும். உன்னை கர்த்தர் உயர்த்தினாருங்கிறத அவன் பார்க்கணும். பழி வாங்கிறதுல கர்த்தருக்கு பல டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் என்ன தெரியுமா? நம்ம எதிரியை உயிரோடு வச்சு அவன் எதிரில் நம்மளை உயர்த்தி இன்னும் மேலே கொண்டு போய் அவன் வயிறு எரிய பார்த்துக்கிட்டே இருப்பார். எரியுது, நல்லா எரியுது, என் பையனை இன்னும் தூக்கு, இன்னும் மேலே கொண்டு போ. இவன் பேச மேலே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். கடைசியில் அவன் என்ன ஆவான் தெரியுமா? வாசிங்க, அதான் ஆவான். கடைசியில் என்ன ஆவான் பாருங்க, வாசிங்க. அதே 26ஆம் அதிகாரம் 26, 28 வாசிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அவன் வாயாலே வந்து சொல்றான், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். இதுதான் கர்த்தர் செய்யறதான வேலை. இப்போ அவனை அழிச்சிட்டா என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன பலன்?
அவன் அழிஞ்சிட்டானே வச்சுப்போம், உங்க எதிரி அழிஞ்சிட்டான், உங்களுக்கு என்ன அதனால பலன்? மனசுல ஒரு சந்தோஷம் வரும், செத்தாண்டா அப்படின்னு. அதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவனை வச்சுட்டு அவங்க எதிரில் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்த்திக்கிட்டே இருப்பார். அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். உன்னை ஒழியணும், நாசமாக போகணும், இல்லாமல் பண்ணணும், ஊழியத்தை ஒழிக்கணும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழிக்கணும், உன் குடும்பத்தை ஒழிக்கணும், பிள்ளைகளை ஒழிக்கணும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனை வச்சுட்டு அவன் எதிரில் கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், அவனே வந்து சொல்லுவான், உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு நடுவில் டைம் எடுத்துப்பாரு. 10 வருஷம் ஆயிருக்கும், 5 வருஷம் ஆயிருக்கும், 20 வருஷம் ஆயிருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்கள் எதிரிகளால் உங்களை ஒழிக்கவே முடியாது. காரணம், கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அது ஆண்டவர் விடவே மாட்டார். ஆனா நீங்களும் அவங்க அழியணும்னு நினைக்காதீங்க. அவன் இருக்கட்டும், சவுல் இருக்கட்டும். சவுல் இருந்தாதான் தாவீது எப்படி ராஜாவாகிறான்னு தெரியும். பார்த்துக்கிட்டே இருப்பான், வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னடா இப்படி மேல போறானே, என்னடா இப்படி பண்றானே, திடீர்னு இடம் வாங்குறானே, திடீர்னு வீடு கட்டுறானே, அவன் பையன் வெளிநாட்டில் போய் படிக்கிறானே, அவன் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வந்து கேட்பான், என்னது கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீ போன இயேசுவை ஏற்றுக்கிட்டு நல்லா ஆயிட்டேன்பா. ஆனால் நான் இது என்னுடைய ஆலோசனை, இது வந்து நீங்கள் ஆவிக்குரிய ஆலோசனையை எடுத்துக்கலாம். என்னிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி வர ஆட்களை ஒரு டிஸ்டன்ஸ்லேயே நிறுத்திடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது என் அனுபவத்துலன்னு சொல்கிறேன். என்ன செஞ்சிடணும்? ஒரு டிஸ்டன்ஸில் அவங்க மேலே கசப்பு வேண்டாம், அவங்ககிட்ட பேசாமல் இருக்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் கீப் இன் அ டிஸ்டன்ஸ். ஏன்னா இவர்கள் என்னைக்கு திருப்பி மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது. என்னைக்கு திருப்பி மாறுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த கஷ்டத்தில் உன் கூட ஒரு குரூப் இருந்திருப்பான் பார்த்தியா. நீ விழும்போது, நீ வந்து கஷ்டப்படும் போது, எல்லாராலும் தள்ளப்படும் போது, அந்த நேரத்தில் உன் கூட ஒருத்தர் இருந்தால, அவனை தான் நீ கடைசி வரைக்கும் விடவே கூடாது. அவன் கூடவே அவன் வந்தானா அவன் கூட அவன் ஒருவேளை தப்பு பண்ணிட்டு வந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இவெல்லாம் யாருன்னா நீ விழணும்னு நினைச்சவன், இவனை சில நேரத்தில் சிலரை டிஸ்டன்ஸில் வைக்கிறது தான் நல்லது. ஒரு சிலரை நாம் சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் அவன் உடன்படிக்கை பண்ணுவான், ஆனால் கூட வச்சுக்க மாட்டான், தள்ளி வச்சிருவான் ஈசாக். அதான் நல்லது உங்களுக்கு. ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றார், உன்னை யார் யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யார் யாரெல்லாம் தூஷித்தாங்களோ, எப்போ உங்கள் பொருளை எடுத்துக்கிட்டாங்களோ, உங்களை வந்து அவங்க வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தம், இந்த தேசத்தில் அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுகிறதை உன் சத்துருக்கள் கண்டு அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதுதான் நடக்கும். ஆனால் ஒரு டைம் வரும், அதுக்கு ஒரு டைம் வரும். ஒரு 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்கு. இப்போ யோபுக்கு 10 வருஷம் ஆச்சு, திருப்பி 10 பிள்ளையை கொடுக்கறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி யோசேப்புக்கு ஒரு டைம் வந்துச்சு சகோதரர்களுக்கு முன்பாக உயர்த்தப்படுவதற்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்கு, உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த தேசத்துல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் அதை செய்யாமல் விடவே மாட்டார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக என்ன இருக்கணும்? காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு.